இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் நம்மை நிரப்புகிறவர், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிறவர், வரங்களை கொடுப்பவர். அது மாத்திரமல்ல, கண்காணிகளை ஏற்படுத்துகிறவர். கண்காணியின் நிமித்தமாய் கர்த்தருடைய சபையை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்துவதற்கு ஆன்மீக ஆலோசனை கொடுப்பவர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இம்மட்டுமாய் நீங்கள் உங்களை ஜீவ பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியுங்கள். மூன்றாவதாக, அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான்காவதாக நாம் தியானித்த பொழுது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இன்றைக்கு ஐந்தாவதாக, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். காலைதோறும் பரிசுத்த மத்தேயுவின் ஆலயத்திலும் மாலையிலே பரிசுத்த லூக்காவின் ஆலயத்திலும் நாம் திருவிருந்து ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகமாய் நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் அனுபவம் நாம் ஆதி திருச்சபைக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, பேக் டு த ஃபர்ஸ்ட் சர்ச், முதலாவது திருச்சபைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடு நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சுத்தம். எனவே இன்றைக்கு சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். நாம் வாழுகின்ற கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கின்ற பொழுதும், பொதுவாக வாழுகின்ற எல்லா ஜனங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுதும், அநேகருடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய சிநேகம் எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாக காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்து மீது எப்படி அன்பு கொண்டு இருக்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் உண்மையான சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க கடவுது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு விசுவாசி சகோதர சிநேகத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. சகோதர சிநேகம் என்பது எப்படி ஒரு பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறார்களோ, அப்படியே திருச்சபை முழுவதும் மாத்திரமல்ல, திருச்சபைக்கு வெளியே வாசம் பண்ணுகிற எல்லா சகோதரர்களோடு கூட நாம் சகோதர சிநேகத்தோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் அல்லது நிலைத்திருக்க கடவுது என்ற வார்த்தையின்படியே அன்றாட வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு நபராய், என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்பதாக உப்பாக வெளிச்சமாக இருக்கிற ஒரு அனுபவம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அநேகருக்குள்ளே இன்றைக்கு உண்டான ஒரு சகோதர சிநேகம் கிடையாது. பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து
உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் ஏற்கனவே நன்றாய் தியானித்திருக்கிறோம். எனவே நாம் இந்த சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இல்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்ன நோக்கத்தோடு கூட போதகர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்பதை அறிந்திருந்தும் கீழ்ப்படியாமனாலே வாக்குவாதம் பண்ணுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதுனால், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு அப்படியே தேவ மனுஷர்கள், தேவ மனுஷிகள், கர்த்தருடைய விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே. அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மை குறித்து எழுதுகின்ற பொழுது, நீங்கள் சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறீர்கள், அதோடு கூட சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகின்ற பொழுது நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக காணப்படுகிறார். சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 14 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் மிக கடினமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நான் உண்மையாகவே என்னுடைய சகோதரனிடத்திலே நான் அன்பு கூறுவேன் என்றால், அல்லது என்னோடு கூட வாழ்க்கை என்னும் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற சகோதரனோடு சகோதரியோடு நான் அன்பாயிருந்தால் நித்திய மரணத்திற்கு நீங்களாக நான் வாழுகிறேன். நித்திய மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவர் கொடுக்கின்ற தீர்ப்பின் நிமித்தமாய் அமையப்படுகின்ற ஒரு தன்மை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். நித்திய மரணம் என்பது ஒருவேளை அக்னியும் கந்தகமும் எரிகின்ற ஒரு இடம், நரகம் என்று வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நான் மெய்யாகவே என்னுடைய சகோதரத்தில் அன்பு கூர்ந்தால் நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். நீங்கள் காண்கிற உங்களுடைய சகோதரனிடத்தில் சகோதரியிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் you will be pushed in the hell, நீங்கள் நரகத்திலே தள்ளப்படுவீர்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லிவிட்டார். எந்த ஒரு மனிதனிடத்தில், எந்த ஒரு மனுஷனிடத்தில் இயல்பான அன்பு, அகப்பே லவ் இல்லை என்றால் அவன் தேவனற்றவனாக காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும்
அறியாத குருடனை போல வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனவே தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்திற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவரை வாரினால் அடித்தார்கள், அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படும்படியாய் அல்லது நான் கிறிஸ்துவுக்குள் பலமாய் வாழும்படியாய் அவர் என் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே, நம் மீது அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஜீவனையே, தம்முடைய இரத்தத்தையே சிலுவையிலே சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்ற பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் என்பது காண்கிற எல்லா சகோதரனிடத்திலும் சகோதரியினிடத்திலும் நான் அன்பாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருந்தால் நீங்கள் உங்கள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவீர்கள். நீங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனிடத்திலும் அன்பு கூறுகிறீர்கள் என்பதை வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 22ஆம் வார்த்தையின் முதல் சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லிவிட்டு, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரமாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புக்கு, சகோதர சிநேகத்திற்கு, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம், நீ முதலாவது உன் சகோதரனிடத்தில் உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறிவிட்டு அன்பாய் நடந்து விட்டு ஒப்புரமாகி நடந்து விட்டு பின்பு வந்து காணிக்கை கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து காணிக்கைக்கு முதலிடம் கொடுக்காமல் அன்புக்கும் உறவுக்கும் முதலிடம் கொடுக்கிறதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது, ஒருவேளை ஏசா யாக்கோபு ஒருவருக்கொருவர் விரோதமாய் காணப்பட்டார்கள், இருவரும் சகோதரர்கள். ஒருவேளை யாக்கோபு தன் தகப்பனிடத்திலே திருட்டளமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அதை அறிந்த ஏசா தன் சகோதரனை கொன்று போடுவேன் என்று சொன்னான். ஒருவேளை யாக்கோபு சகோதரனுக்கு தப்பி 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 வருகின்ற ஒரு காட்சியை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு விஷயம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட போராடுகிறவனாக காணப்பட்டான். ராம் முழுவதும் செபித்தான். அவன் ராம் முழுவதும் தேவனோடு கூட ஜெபித்தபடியினாலே ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம் அவனுக்குள்ளே பலமாய் காணப்பட்டபடியினாலே அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம்,
ஏசா தூரத்தில் 400 மனிதர்களோடு கூட வருவதை கண்டு இந்த யாக்கோபு 7 விசை பணிந்து குனிந்து வணங்குகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசா தூரத்திலிருந்து ஓடி வந்து தன் சகோதரனுடைய கழுத்தை கட்டி கொண்டு மிகவும் அழுதான். இருவரும் ஒப்புரவானார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தேவ பிரசன்னத்திற்குள்ளே நாம் நிரம்பி இருக்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட நாம் நிரம்பி இருக்கின்ற பொழுது, உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு கூட சமாதானமாவார்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவர்களுக்குள்ளே ஒரு அன்பு காணப்பட்டது, ஒரு உறவு காணப்பட்டது. அவர்கள் தங்களுடைய உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டார்கள். இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், தேவ பிரசன்னம் யாக்கோபை பலமாய் ஆட்கொண்டிருந்தபடியினாலும், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறான். ஆட்கொண்டிருந்தபடியினாலே இருவரும் ஒப்புரவானார்கள். ஒரு வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஏசாவை பார்த்து சொன்னபோது, உம்முடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது தேவதூதனுடைய முகத்தை போல் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நாம் மெய்யாகவே சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிறோமா, அல்லது சகோதரனை பகைத்து வாழுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நம்மில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒருவேளை யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் சகோதர சிநேகம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே மெய்யாகவே விதமான அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா? அல்லது நான் என் சொந்த சகோதரனை பகைத்து விட்டு பரிசுத்த பந்திக்கு வருவேனே என்றால் ஆண்டவர் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம், சொந்த சகோதரனோடு கூட முதலாவது ஒப்புரவாகுவோம். பின்பு நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே கூடுமான மட்டும் எல்லாரோடு விட நாம் சமாதானமாய் சகோதர சிநேகம் உடையவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை ஆன்மீக ஆலோசனையிலே நீங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் அன்பு கூறுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுங்கள். அதன் பின்பு நாம் பரிசுத்த பந்திக்கு வருகின்ற பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக் கொள்வோம். இல்லை என்றால் நான் தேவனை அறிந்திருந்தும் இன்னும் நான் முற்றிலும் அவரை அறியவில்லை என்று அர்த்தம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவனிடத்திலே பூரண அன்பு இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சுவாச வாழ்க்கையிலே நம்மை இந்த காலை வேளையிலே ஒரு விசை நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, ஒரு மெய்யான சகோதர சிநேகம் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். பரிசுத்த பந்திக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துவார். ஆதி திருச்சபைக்கு ஒத்த ஒரு சாயலை, ஆதி திருச்சபைக்கு ஒத்த ஒரு செயல்பாடை, இயேசு கிறிஸ்துவின் செய்கையாய் மாறிவிடுகிற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். பரிசுத்த திருவிருந்துக்கு வருவதற்கு முன்பதாக ஒவ்வொருவரும் தங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஒரு மெய்யான சகோதர சிநேகம் இவர்களுக்குள்ளே ஆழமாய் காணப்பட ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களோடு கூட வாழ்க்கை என்னும் பயணத்திலே பயணித்துக் கொண்டு இருக்கிற எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த சிநேகம் எல்லாருக்கும் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியறலும். உமக்கென்று பலத்த சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். பூரண அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே,
ஆமென், ஆமென்.